ஜிபிபி யூஎஸ்டி எடுத்திருக்கேன் ப்ரோ சார்ட். ஓகே சூப்பர் சிவா. ஸோ இது ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் ப்ரோ கம்ப்ளீட்டாக. ஓவரால் என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டு. ஓகே. கீழே இதான் ப்ரோ ரேஞ்சு லோ வந்து இதுதான். ஓகே தென். அண்ட் கடைசி இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு ப்ரோ மார்க்கெட். ஸோ கடைசி ஃப்ளிப் வந்து மேஜர் ஃப்ளிப்பு இது அப் ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட் தான் டவுன் அப் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட். மாறிச்சுன்னு தெரியுதுல்ல. ஆ டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் எது? இங்கே இருக்கு ப்ரோ. இது வந்து மைனர் ஃப்ளிப்பு. மேஜர் வந்து மைனர் ஃப்ளிப்பி தான் கடைசி ஃப்ளிப்பு ப்ரோ. ஓகே. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகாது. ஹையை பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன ஆகாது? மேலே போகாது. ஓகே நெக்ஸ்ட். ஒரு ரேஞ்ச் வந்து இதான் ப்ரோ. இது லோ, இது ஹை, எக்ஸ்ட்ரீம் ஹை. உள்ள இது வந்து மைனர் ஹை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மேலே இது வரைக்கும் ரீச் ஆகும் ப்ரோ. ஓகே சூப்பர். இப்போதைக்கு மார்க்கெட் மோர் தென் 80% மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ எகைன் என்ன ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கு? ஸோ மேலே இங்கே டாப் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து செல்லிங் ரியாக்ஷன் கிடைச்சதுன்னா செல் போகலாம் ப்ரோ. அப்படி உடச்சிருச்சுன்னா மேலே. இப்போதைக்கு அங்க போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது நடக்கிறதுக்கு இன்னும் 2-3 மாசம் நடக்கலாம். ஓகேவா? கரெக்ட். எஸ் ப்ரோ. ஓகேவா? ஸோ இட்ஸ் டேக்கிங் த டைம் ரைட்? எஸ் ப்ரோ. ஸோ இருக்குல்ல, ஆமாம். அதெல்லாம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வீக்லி போகலாம் ப்ரோ. ஓகே ஷூர். வீக்லியில் கடைசி ஃப்ளிப் இது ப்ரோ. மார்க் பண்ணு. அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ப்ரோ வீக்லியில். ஓகே. கடைசி ஃப்ளிப் இது லோ, இது ஹை இது. ஓகே. அண்ட் இப்போ இந்த லோவில் வந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் ப்ரோ. இப்போ 50 to 60% இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. ஹை ஓகே. கரெக்டாக இந்த லெவலில் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ இப்போ. ஓகே. ஸோ ஸோ மார்க் பண்ணுங்க. சூப்பர் வெல் டன். இப்போ அது ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா ஸ்விங் லோவை மார்க் பண்ணலாம். இந்த லோ வரைக்கும் அது வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகும்? இந்த லோ பிரேக் பண்ணது வரைக்கும் மார்க்கெட் கீழே போகாது ப்ரோ. சூப்பர். ஸோ இப்போ இதுதான் ரேஞ்ச் ப்ரோ, கடைசி ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் 50% இருக்கு. ஓகே. அண்ட் இதுவுமே வந்து கீ லெவல் மாதிரி தான் இருக்கு. ஓ சாரி, ஓகே. கீ லெவல் மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி கீழே வந்திருக்கு. அண்ட் இப்போ கரெக்டாக சப்போர்ட் எடுத்து கூட மேலே போகலாம் ஓவரால் அப் ட்ரெண்ட்ன்றனால. ஓகே ஷூர். இப்போ டேக்கு போகலாமா ப்ரோ? இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வரைக்கும் லோ மேஜர் லோ ஒன்று வரையணும், மைனர் லோ ஒன்று வரையணும். மைனர் லோ எங்கே இருக்கு? இது மைனர் லோ ப்ரோ. சாரி, இது இந்த ஸ்ட்ரக்சருக்கு, இந்த இம்பல்ஸ்க்கு இது மைனர் லோ ப்ரோ. இது பிரேக் ஆயிடுச்சு. ஓகே வெல். அது மார்க் பண்ணுவா ப்ரோ இங்கே. மைனர் லோ அது, மேஜர் லோ எது? இல்லை அதுன்னு சொல்லல, நான் மைனர் லோவே கீழே உள்ளது ஒன்று இருக்குல்ல, அதை தான் நம்ம மைனர் லோவாக எடுத்துப்போம் ரைட்டா? ஸோ கீழே உள்ளதான் மைனர் லோவாக எடுத்துப்போம். ஸோ அதுக்கு ஆமாம், கீழே உள்ளது மேஜர் லோ. தட்ஸ் கட் வெல். இது மார்க் பண்ணுமா ப்ரோ இங்கே? மார்க் பண்ணுங்க. ஸோ இப்போ டேக்கு போகலாமா ப்ரோ? கோ டு தட். ஸோ இப்போ இப்போ கரண்ட்டாக ஒரு லோவை என்ன பண்ணியிருக்கு? பிரேக் லோ பிரேக் பண்ணியிருக்கு. பண்ணிடுச்சு. ஆனா இப்போ கரெக்டாக நிற்கிறது மேஜரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இல்லை. எஸ் ப்ரோ. இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலே போகலாம் ப்ரோ. இந்த கேண்டில் இங்கே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா மேலே போகலாம் ப்ரோ. மேலே மைனர் டைம் ஃப்ரேம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இருக்கு ரைட்டா? இருக்கு. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இருக்கு. ஆமா தானே? ஆமாம் ப்ரோ. எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. எஸ். மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகும். ஆகணும். ஆமாவா? எஸ் ப்ரோ. எஸ் சூப்பர். நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் போய் பார்க்கலாம் ப்ரோ. லெட்ஸ் கோ ஆன் டு தி கடைசி ஃப்ளிப் ப்ரோ இது வெல். மைனர் ஃப்ளிப். ஹை ஸோ இது. இதான் ஹை. இப்போ இந்த ஹையை உடைச்சா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் ஹை உடைச்சு நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா பைக் தான் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் ப்ரோ. மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப், கம்ப்ளீட் அப். கம்ப்ளீட்டாக எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேலே ப்ரோ.
அப் ட்ரெண்ட் போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ஓகே சூப்பர். ஸோ இந்த இடத்துல அப்புக்கு போனா, அப்புக்கு போவோம். ம். எதுக்காக போவோம்? மேல போவோம். எதுக்காக போறதுக்கு சான்ஸ் இருக்கு? அ ட்ரெண்ட் ஃபாலோ ட்ரெண்ட் பண்றது. அப்படிங்கிறது எப்போ சேஞ்ச் ஆகும்? ட்ரெண்டுங்கிறது எப்போ சேஞ்ச் ஆகும்? இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா எந்த சேஞ்ச் ஹை? ஆயிடும். இந்த கடைசி ஹை அதுவா? இல்ல அதுக்கு கீழ உள்ளதா? ப்ரோ. இங்க ஃபிளிப் இருக்கு. ஸோ அப்போ இது பிரேக் பண்ணாலே ஆ மேல போகுது. அந்த ஹைய மார்க் பண்ணுங்க. வெல்டனா? அப்போ இந்த ஹைய உடைச்சா இந்த இம்பல்ஸ்க்கு என்னத்துக்காக போகும்? இங்க ரீச் ஆயிட்டானா ப்ரோ? ம். இங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமே கேட்குறீங்களா ப்ரோ? எஸ். இங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு அங்கிருந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் ப்ரோ. கன்ஃபார்மா அப் போறதுக்கு ட்ரெண்ட். சான்சஸ் இருக்கா? ஆமா சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ஸோ இந்த ஹைய உடைச்சா ஃபர்ஸ்ட் கரெக்ஷன். ஏதோ கரெக்ஷன் செக் பண்ணு. இந்த ஹைய உடைச்சோன கரெக்ஷன் செக் பண்ணுவோமா? ஆமா ப்ரோ. ஹை டூ லோக்கு என்ன பண்ணுவோம்? ஹை டு லோ ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து பார்த்துட்டு ஹை டு லோ இந்த இடம் ப்ரோ. 52, 60யா? ஆமா. ஓகே மார்க் பண்ணுங்க. இப்போதைக்கு பிரேக் பண்ணல. ஸோ பரவாயில்லையா ப்ரோ? இல்ல மார்க் பண்ணுங்க. வெல் ஸோ இந்த இடம் ஒரு ரெஸ்பெக்டபிள் லெவலா இருக்குது சான்சஸுக்கு இந்த ஹைய உடைச்சா. கோ டு த எஸ் 1 ப்ரோ. ஹவர் ப்ளீஸ். எஸ் ப்ரோ. ஓகேவா? ஸோ எஸ் ப்ரோ. இப்போ இந்த ஹைய உடைக்கணும். ஓகேவா? எஸ். உடைக்கச்சாதான் நம்ம நினைக்கிறது நடக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் எங்க வர சான்சஸ் இருக்கு? கீழ போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ப்ரோ. இத கீழ பிரேக் பண்ணாத வரைக்கும். போறதுக்குமே, பண்ணாத வரைக்குமே கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கோ ஃபார் த 15 மினிட்ஸ். இப்போ கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கரண்டா என்ன ட்ரெண்ட் இருக்கு? கரண்ட் ப்ராபபிலிட்டி. கரண்டா அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட் ஒரு ஸ்விங் லோ எது? இது ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் லோ இது. ம்? இந்த எக்ஸ்ட்ரீம் இம்பல்ஸ்க்கு இது வந்து இன்டர்னல் லோ ப்ரோ. லோவா? லோ மார்க் பண்ணுங்க. லோ ஹை. ஐயா அப்ப லோவ மார்க் பண்ணுங்க. எஸ் ப்ரோ. வெல் டன். சூப்பர். இருக்கா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து பாருங்க. இது கரெக்ஷன் எடுத்துருக்கா இல்லையா? ஸோ லோ டு ஹை கரெக்ட்டா. கரெக்ஷன் எடுத்து போற மாரி இருக்கா? இந்த எஸ் ப்ரோ. கரெக்ஷன் லெவல்ல உடைச்சிருந்துச்சுன்னா, உடைச்சிட்டு மேல போயினா கண்டிப்பா கீழ வரும், லோ வரைக்கும் வரும் நம்ம டிசைட் பண்ணுவோம். ரைட்டா? ஆனா எஸ் இங்க என்ன ப்ரோ. பண்ணியிருக்கு? ரியாக்ட் பண்ணி மேல போயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் ஹைக்கும் போகலாம். எஸ் ப்ரோ. ஸோ 5 மினிட்ஸ் போங்க. இன்டர்னல் ஹைய உடைச்சுச்சான்னு செக் பண்ணுங்க. எஸ் ப்ரோ. எஸ் இன்னும் ஹை என்ன பண்ணல? உடைக்கல ப்ரோ. கிட்ட இருக்கு. உடைச்சு 15 மினிட் கேண்டலும், 5 மினிட் கேண்டலும் சேர்த்து வச்சு உடைச்சோம். 30 மினிட்க்கு போங்களேன். 30 மினிட்ஸா ப்ரோ? 30 மினிட் கேண்டல் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அக்ரெசிவான 30 மினிட் கேண்டல் பிரேக் பண்ணிச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? மேல தான் ப்ரோ. போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. இருக்கு. அப்படி இல்ல இத உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்க வரும்? கீழ வரதுக்கும் எக்ஸ்ட்ரீம் இந்த ரேஞ்ச் லோக்கு வந்துட்டு கூட மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா. ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு டயகிராம் வரைங்க பார்ப்போம். எப்படியெல்லாம் சான்சஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வரைங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இத உடைச்சு இப்படி போலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எத எக்ஸ்ட்ரீம்க்கு. உடைச்சு சூப்பர். நெக்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இஃப் இன்கேஸ் இங்க போய் உடைக்க முடியாம திரும்ப ம். இங்க வந்து இப்படி உடைச்சு கீழ வரலாம் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட். ஆ அந்த ஹைய உடைச்சா டோட்டலா ரீடெஸ்ட்க்கு போயிடும். ரைட்டா? கரெக்ட் ப்ரோ. இவ்வளோதான் பிளான். பிளான் புரியுதாமா? புரியுது ப்ரோ. Hope you all understand the plans. Clear? ஸோ இதுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்க்கலாம். தாராளமா வரையலாமே. அப்படியே வரையக்கூடாது. கீழன்னா கீழ என்ன பண்ணி இந்த இங்கேருந்து லோஸ் விக்க கனெக்ட் பண்ணு. மார்க்கெட்ட இந்த விக் எதுல ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு? லோல தானே ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. எஸ் ப்ரோ. ஸோ மேபி நடக்கலாமா? எஸ் ப்ரோ. இங்க லோக்கு வந்துட்டு கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதிகமா இருக்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்கு. இந்த லெவல்ல உடைச்சா தான் என்ன நடக்குதுங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? கன்ஃபார்ம் பண்ண முடியும். We can able to confirm. எஸ் ப்ரோ. Otherwise we cannot able to confirm. எஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா?
எஸ் ப்ரோ. புரியுது. பக்கா? எஸ் ப்ரோ. அவ்வளோதாம்மா. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக, மிக, மிக முக்கியமான விஷயமா? எஸ் ப்ரோ. புரிஞ்சுக்க வேண்டிய ஆ மிக, மிக முக்கியமான விஷயம். விஷயம். சூப்பர், சூப்பர்.